الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وصحبه أجمعين கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் முன்னால் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அல்லாஹுவின் இறுதி தூதர் முஹம்மது அவர்கள் மீதும் அவர்களின் பாசத்திற்குரிய குடும்பத்தார் கண்ணியத்திற்குரிய தோழர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக உங்களுக்கும் எனக்கும் முதலாவதாக அல்லாஹுடைய பயத்தை, தக்வாவை, இறை அச்சத்தை உபதேசம் செய்தவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்தில் அவனுடைய மன்னிப்பையும் அன்பையும் அவனுடைய அருளையும் கருணையையும் மறுமையின் மகத்தான சொர்க்கத்தின் வெற்றியையும் வேண்டியவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு தஆலா நம்மை மன்னித்தருள்வானாக. நேர் வழியில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் உறுதிப்படுத்துவானாக. ஒவ்வொரு கெட்ட கொள்கையிலிருந்தும், கெட்ட குணங்களிலிருந்தும், கெட்ட செயல்களிலிருந்தும், கெட்ட பழக்கங்களிலிருந்தும் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் பாதுகாத்து அருள்வானாக. ஆமீன். அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சோதனையில் இருக்கின்றோம். ஒரு சோதனையிலிருந்து தப்பித்தால் நமக்காக அடுத்த சோதனை அங்கே காத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மௌத்து வரை நமக்கு சோதனை தான். இந்த தொழுகையை தொழுதுவிட்டு அடுத்த அசரு தொழுகை இருக்கிறது, அதையும் சரியாக தொழ வேண்டும். பிறகு மகரிப் இருக்கிறது, பிறகு இஷா இருக்கிறது, பிறகு ஃபஜ்ர் இருக்கிறது, பிறகு லோஹர் இருக்கிறது. இப்படியாக ஒரு பக்கம் இபாதத்துகளை சரியாக செய்கிறோமா என்ற சோதனை, ஒரு பக்கம் இபாதத்துகளை சரியாக செய்கிறோமா என்ற சோதனை. நமது சமூகத்தில் எப்படிப்பட்ட முஸ்லிம்கள் எல்லாம் இருக்கிறார்கள் தெரியுமா? வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு வருவார்கள், ஆனால் அன்று ஃபஜ்ர் தொழுதிருக்க மாட்டார்கள். எப்படி? வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு வருவார்கள், ஆனால் அன்று ஃபஜ்ர் தொழுதிருக்க மாட்டார்கள். ஆச்சரியமான இஸ்லாம், விசித்திரமான இஸ்லாம். ஃபஜ்ர் இல்லை, ஜும்மா இருக்கிறது, பிறகு அசர் இருக்காது. இப்படி ஒரு இஸ்லாமிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்களா? இல்லையே. பெருநாளில் பார்த்தால் அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கும். பாதியோ அல்லது எவ்வளவோ அல்லாஹ் அறிந்தவன், பலர் ஃபஜ்ரை தொழுதிருக்க மாட்டார்கள். இல்லா இன்ஷா அல்லாஹ். பிறகு லொஹருக்கு, அன்பானவர்களே, எப்படி முரண்பாட்டிலே இன்று மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் ஃபர்துகள், கட்டாய கடமைகளுடைய மகத்துவத்தை அவர்கள் புரியவில்லை. இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக தொழுகை மூமின்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட, அவர்கள் மீது விதியாக்கப்பட்ட, சட்டமாக்கப்பட்ட, எழுதப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது. ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ் ஸலாத்தில் உஸ்தா, தொழுகைகளை பேணுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நடுத்தொழுகையை பேணுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முஃமின்கள் யார்? வல்லதீன ஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், தங்களது தொழுகைகளை பேணுவார்கள். தாயிமூன், தொழுகையில் உறுதியாக நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி இபாதத்துகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்முடைய கொடுக்கல் வாங்கல். சிலருக்கு என்ன, ஒரு அவர்களாக ஒரு மதிப்பு போட்டு வைத்திருப்பார்கள்.
நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை உம்ரா செஞ்சுட்டு வந்துடுறோம். வருஷத்துக்கு ஒரு தடவை உம்ரா செய்து விட்டு வந்து விடுகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இனிமே நான் பொய் பேசினா என்ன, ஏமாத்தினா என்ன, யாருக்கு துரோகம் பண்ணா என்ன, எந்த சப்ளையருடைய காசை வச்சு நான் பில்டிங் கட்டினா என்ன, வாகனம் வாங்கினா என்ன, இப்படி ஒரு கணக்கு. அல்லாஹ்வை சமாளித்துக் கொள்ளலாம். யார் யாரை சமாளிப்பது? அல்லாஹு தஆலா சொல்கிறான், வனதஉல் மவாசீன், நாளை மறுமையில் நீதமான தராசை நாம் அங்கே வைப்போம். நீதமான தராசை அங்கே வைப்போம். அணு அளவு கூட ஒரு பேரித்தம் பழத்தின் மேல் இருக்கக்கூடிய, அதனுடைய கொட்டையின் மீது, விதையின் மீது மேல் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கீரல் அளவுக்கு கூட நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள். ஒமா ரப்புக பிஅல்லாஹ் லில் அபீத், அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு ஒருபோதும் எந்த வகையிலும் அவர்களுடைய நன்மைகளை குறைத்தோ பாவங்களை அதிகப்படுத்தியோ அநியாயம் செய்யவே மாட்டான். நீங்கள் செய்தது அணு அளவு நன்மையாக இருந்தாலும் அதையும் அல்லாஹ் கொண்டு வருவான், அணு அளவு தீமையாக இருந்தாலும் அதையும் அல்லாஹு தஆலா கொண்டு வருவான். பெரிய சோதனை அது, மிகப்பெரிய சோதனை, சாதாரணமான சோதனை அல்ல. நம்முடைய வாக்கு ஒரு சோதனை, நம்முடைய பேச்சு ஒரு சோதனை, நம்முடைய கொடுக்கல் வாங்கல் ஒரு சோதனை. தாய் தந்தையருக்கு ஒழுங்காக செலவழிக்கிறோமா? நம்மை விட பலவீனமாக இருக்கக்கூடிய ஏழை உறவினர்களுக்கு அல்லாஹ் நமக்கு வழங்கிய செல்வத்தை கொடுக்கின்றோமா? நீங்கள் ஆடம்பரமாக உங்களுக்கு செலவு செய்து வாழ்கிறீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் ஏழைகளாக இருக்கக்கூடிய உங்களுடைய இரத்த உறவுகளுக்கு நீங்கள் செலவு செய்வது இல்லை என்றால் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். அது ஒரு பெரிய குற்றம். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனாதைகள், அவர்களை பற்றி உங்களிடத்திலே விசாரிக்கப்படும். அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்து நம்முடைய நற்குணம், இபாதத்துகள் சோதனை, நம்முடைய முஆமலாத், நம்முடைய கொடுக்கல் வாங்கல் சோதனை, நம்முடைய நம்முடைய குணங்கள். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இதுவெல்லாம் நம்மிடத்திலே இது குறித்தெல்லாம் கேள்வி கேட்கப்படுமா என்று. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதை அழைத்து அவர்களுக்கு அழகான உபதேசம் வழங்குகிறார்கள். அப்படியே தொடர்ச்சியாக எவ்வளவு அருமையான ஹதீஸ் தெரியுமா? முஆதுக்கு சொல்லிக்கொண்டே செல்கிறார்கள். முஆத் ரசூலுல்லாஹிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிரியமான தோழர். முஆதே, நான் அல்லாஹ்வுக்காக உன்னை நேசிக்கிறேன் என்று முஆதிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு தோழர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், முஆதே, இதற்கெல்லாம் ஒரு அசல் இருக்கிறது. நான் இப்போது உனக்கு பட்டியல் போட்டு கொண்டு வந்தேன் அல்லவா நன்மைகள், இதற்கெல்லாம் ஒரு அசல் இருக்கிறது, அதை நான் உனக்கு கற்றுத்தரட்டுமா என்று கேட்கிறார்கள். முஆத் சொல்கிறார்கள், ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை கண்டிப்பாக கற்றுத்தாருங்கள் என்று. ஃபஅഖத பிலிசானி, தன்னுடைய நாவை பிடித்து காட்டுகின்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஆத் பயந்து விட்டு கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அஃபனுஆஹது பிமா நதகல்லமு பிஹி, நாம் பேசுகிறோமே அந்த பேச்சுகளுக்காக நாளை மறுமையிலே நாம் குற்றம் பிடிக்கப்படுவோமா? அது குறித்து நம்மிடத்திலே விசாரிக்கப்படுவோமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹல் யுகிப்புன் நாஸ அலா மனாஹிரிஹிம் இல்லா ஹஸாயிது அல்சினதிஹிம், நாளை மறுமையில் மக்களை நரகத்தில் முகம் குப்பர அவர்களை தள்ளக்கூடியது அவர்களுடைய நாவுகள் அறுவடை செய்ததை தவிர வேறு எதுவாக இருக்க முடியும்? அல்லாஹ்வின் அடியார்களே, நமக்கு அல்லாஹு தஆலா நாவை கொடுத்திருக்கிறான், பேச்சு திறமையை கொடுத்திருக்கிறான் என்பதற்காக எதையும் நாம் பேசிவிட முடியாது. நம்முடைய நாவிலிருந்து பொய் வருகிறதா? அல்லாஹ் விசாரிப்பான். கொடுத்த வாக்கை மீறுகிறோமா? அல்லாஹ் விசாரிப்பான். ஒருவரை திருப்திப்படுத்துவதற்காக பொய்யான புகழ்ச்சி செய்கிறோமா? அது குறித்து விசாரணை இருக்கிறது. ஒருவரை ஏமாற்றுவதற்காக நாம் பேசுகிறோமா? அது குறித்து விசாரணை இருக்கிறது.
நம்முடைய ஒவ்வொரு பேச்சு மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், நம்முடைய ஒவ்வொரு பேச்சையும் பதிவு செய்வதற்கு அங்கே வானவர்களை அல்லாஹு தஆலா நியமித்து வைத்திருக்கிறான். உள்ளங்களை அல்லாஹ் அறிந்தவன். எந்த நோக்கத்தோடு இவன் பேசுகிறான், இவனுடைய பேச்சில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதை அல்லாஹு தஆலா அறிந்தவன். அது குறித்து அல்லாஹு தஆலா விசாரணை செய்வான். அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று சமூகத்திலே எல்லா வகையிலும் நம்முடைய முரண்பாடுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. வணக்க வழிபாடுகளில் மக்கள் தங்களுடைய மனம் போன போக்கிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்கு அனுப்பப்பட்டார்கள் என்ற அந்த கான்செப்டே மக்களுக்கு இன்னும் புரியவில்லை. பலருக்கு பேருக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொண்டோம், முடிந்தது, அவ்வளவுதான். அதற்கு பிறகு மார்க்கம் இபாதத் என்று வந்துவிட்டால் அவர்களுடைய மன இச்சைகள் என்ன அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதோ அதுதான் அவர்களுக்கு இபாதத். ஒரே கேள்வி என்ன, இதை செய்தால் தப்பா, இதை செய்தால் தப்பா, இது கூடாது என்று மார்க்கத்தில் எங்கே இருக்கிறது? இப்படியெல்லாம் மார்க்கத்தை நீங்கள் கடுமையாக்கிக் கொள்வீர்களா? அல்லாஹ்வின் அடியார்களே, மார்க்கம் என்பது அப்படிப்பட்டதல்ல. இதுவல்ல மார்க்கத்தின் புரிதல். மார்க்கம் இபாதத் என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டது, அவ்வளவுதான். 5 நேர தொழுகையை நம்முடைய விருப்பத்திற்காக 6 நேர தொழுகையாக ஆக்க முடியாது. 2 ரக்காத்துகளை 4 ரக்காத்தாக ஆக்க முடியாது. 4 ரக்காத்துகளை 2 ரக்காத்துகளாக சுருக்க முடியாது. 3 ரக்காத்திலே இன்னொரு ரக்காத்தை கூட்டி 4 ரக்காத்தாக ஆக்க முடியாது. ருக்குவிலே குர்ஆனை ஓத முடியாது, சுஜூதிலே குர்ஆனை ஓத முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு திக்ர் இருக்கிறது, ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு திக்ர் இருக்கிறது. ருக்குவிலிருந்து எழும் பொழுது சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்றால் அதைத்தான் சொல்ல வேண்டும். இன்னொரு அழகான வார்த்தை, ஸலவாத்தை விட சிறந்த ஒன்று இருக்கிறதா என்று நான் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று சொல்லி எழுவேன் என்று சொல்ல முடியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லிதான் தொழுகையிலிருந்து வெளியேற முடியும். நான் சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக என்று சொல்லி வெளியேறுவேன் என்று செய்ய முடியுமா? முடியாது. அல்லாஹ்வின் அடியார்களே, வணக்க வழிபாடு என்பது வரையறுக்கப்பட்டது. இபாதத் என்பது போதிக்கப்பட்ட ஒன்று, கற்பிக்கப்பட்ட ஒன்று. எது நமக்கு நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கான பாதையாக, சொர்க்கத்திற்கான அமலாக இருக்குமோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை காண்பிப்பதற்காக, அதை போதிப்பதற்காக, அதை செய்து காட்டுவதற்காகத்தான் அனுப்பப்பட்டார்கள். இது போக ஒரு மனிதன் இபாதத்தை அவனாக உருவாக்கிக் கொள்வானேயானால், தன்னுடைய குருமார்களோ, பீர்மார்களோ, கலீஃபாக்களோ, ஷேக்குகளோ, முஃப்திகளோ, முதர்ரிஸ்களோ, இமாம்களோ, ஆலிம்களோ அவர்கள் சொல்லியதை வைத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முத்திரை இல்லாத ஒரு அமலை செய்வாரேயானால் அதுதான் வழிகேடு. அது நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும். அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு மார்க்கத்தை, வழிமுறையை, வரையறுக்கப்பட்ட, பூரணமாக்கப்பட்ட, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, பரிபூரணமாக்கப்பட்ட, சொல்லால், செயலால், ஒழுக்கங்களால் முறைப்படுத்தப்பட்ட ஒரு தீனை அல்லாஹு தஆலா வேதத்தின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவின் மூலமாக கொடுத்திருக்கிறார். ஒரு வசனமா? எத்தனை வசனங்களிலே அல்லாஹு தஆலா பேசுகிறார். சூரத்துல் ஹஷ்ருடைய 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. உங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கொடுத்தார்களோ அதை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த இபாதத்தை சொன்னார்களா, இந்த திக்ரை சொன்னார்களா, குர்ஆன் இப்படி ஓத வேண்டும் என்று சொன்னார்களா, இன்ன அமலை கற்பித்தார்களா, அதை வைத்துக் கொள்ளுங்கள். وما نهاكم عنه, எதை விட்டு உங்களை தடுத்து விட்டார்களோ, இந்த மார்க்கத்தில் அமல்களை புதிதாக உருவாக்காதீர்கள் என்று தடுத்து விட்டார்கள். நஃபில்களில் குறிப்பிட்ட வழிகளை, வாசல்களை திறந்து வைத்தார்கள். நீங்கள் இரவிலே எழுந்து தொழ வேண்டுமா,
2 ரக்காத்தாக அமைதியாக தொழுது கொண்டிருங்கள். நீங்கள் குர்ஆன் ஓத வேண்டுமா, அதிகப்படியாக 3 நாளைக்கு ஒரு முறை ஹத்மா ஓதிக்கொண்டே இருங்கள். நீங்கள் திக்ர் செய்ய வேண்டுமா, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், தொழுகைக்கு பிறகு இவ்வளவு, தூங்குவதற்கு முன்பு இவ்வளவு, காலையில் இவ்வளவு, மாலையில் இவ்வளவு, இதற்கு பிறகு நீங்கள் எவ்வளவு செய்ய முடியுமோ செய்து கொண்டே இருங்கள். இப்படியாக எல்லாம் கற்பிக்கப்பட்டு விட்டது. வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, எது போதிக்கப்பட்டு வரையறுக்கப்பட்டு முடிவு செய்யப்பட்டு விட்டதோ அதற்கு மேல் அதை அதிகப்படுத்துவது தடுக்கப்பட்டது. நீங்கள் அவற்றை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு, எதிலிருந்து உங்களை தடுத்தார்களோ அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். இன்று மக்களுக்கு புரியவில்லை. பித்அத் என்றால் என்னவென்றே அவர்களுக்கு தெரியவில்லை. அதானுக்கு முன்பு ஸலவாத் ஓதுகிறார்கள், அதுபோன்று தொழுகைக்கு பிறகு ஒரு ஸலவாத். இது போக சில பித்அத்துகள் நேரடியாக மனிதர்களை ஷிர்கிலே தள்ளக்கூடிய பித்அத்துகள். நேரடியாக சில பித்அத்துகள் இருக்கிறது, அமல் சார்ந்த பித்அத்துகள். அது ஒரு மனிதனை ஷிர்க் வரை கொண்டு போய் சேர்க்காது, ஆனால் பெரும் பாவங்களிலே தள்ளிவிடும். சில பித்அத்துகள் இருக்கின்றனவே, இந்த கபர் சார்ந்த பித்அத்துகளை மக்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றார்களே. நாம் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருப்பவர்களை கண்ணியப்படுத்துகிறோம். நல்லவர்களை கண்ணியப்படுத்துவது மார்க்கத்தில் இருக்கிறதா இல்லையா? அந்த ஒரு அடிப்படை, அவ்வளவுதான். அதற்கு பிறகு அதற்காக அவர் இறந்ததற்கு பிறகு அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய அந்த கபரை முத்தமிடுவதோ, அதை தொட்டு தடவுவதோ, அங்கே சென்றால் நிம்மதி கிடைக்கும் என்று நம்புவதோ, அங்கே கைகட்டி பணிவாக குனிந்து நிற்பதோ, அங்கே சுஜூது செய்வதோ, இது அவரை கண்ணியப்படுத்துவதல்ல, இது அவரை வணங்குவது. இது அவரை வணங்குவது. அவர் கபரை ஜியாரத்து செய்வது என்பது வேறு, கபரை வணங்குவது என்பது வேறு. கபரை ஜியாரத்து செய்வது என்றால் என்ன? மக்பராவிற்கு செல்கிறோம், சலாம் சொல்கிறோம், அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறோம். அல்லாஹ்விடத்தில் நமக்காக பாவ மன்னிப்பு தேடிவிட்டு அழகிய முறையில் பயந்தவர்களாக அங்கிருந்து நாம் மறுமையை நினைவு கூர்ந்தவர்களாக செல்கிறோமே, இது ஜியாரத். இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டது. இது உங்களுக்கு மறுமையை நினைவூட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பித்த ஒரு மார்க்க அமல். ஆனால் சகோதரர்களே, கபருக்கு சென்றால் தான் நிம்மதி. அவுலியாக்களிடத்தில் பேச போகிறேன். யார்கிட்ட பேச போறாங்களா? கபூர்ல அடங்கி இருக்கிற அவுலியாட்ட பேச போறாராம். அவர்கிட்ட ஹஜ்ஜுக்கு போறதுக்கு பர்மிஷன் வாங்க போறாராம். பல குழப்பங்களுக்கு அவரிடத்திலிருந்து தெளிவு கேட்க போறாராம். அப்படியே இவருடைய ரூஹும் அவருடைய ரூஹும் போய் சந்திக்க போகுதான். அது போக இன்னும் எவ்வளவு மூட நம்பிக்கைகள். அல்லாஹ்வின் அடியார்களே, இது ஒரு மனிதனை ஷிர்கிலே தள்ளிவிடும். நம்மை பற்றிய அறிவை அவருக்கு அல்லாஹ்வை தவிர வேறு யார் கொடுக்க முடியும்? அல்லாஹ் தஆலா அப்படி கொடுத்திருப்பதாக அவனுடைய வேதத்திலே சொல்லி இருக்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்களா? ஒரு இடத்திலே சென்று எந்த அமலை செய்ய வேண்டுமோ அதற்கு மேலாக ஒரு அமலை அவர்கள் உருவாக்குகிறார்கள். பாருங்கள், அது அவர்களை ஷிர்கிலே தள்ளுகின்றது. இன்று மக்கள் பித்அத்தை சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள். ஒரு பித்அத் இருக்கிறது, ஒன்று ஒரு மனிதனை ஒரு பெரும்பாவத்திலே முகாலஃபத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதருக்கு நேரடியாக மாறு செய்வதிலே கொண்டு போய் தள்ளிவிடும். இதைவிட மாறுபாடு என்ன இருக்கிறது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த இபாதத்துகளை கொண்டு திருப்தி அடையாமல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அமல்களை கொண்டு திருப்தி அடையாமல் மன இச்சையை கொண்டு ஒரு உருவாக்கப்பட்ட அமலை கொண்டு திருப்தி அடைவது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலைமை என்ன? சஹாபாக்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்கள்? இதா ஹஸபஹு அம்ருன் ஃபஸிஅ இலா ஸலாத். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால், ஒரு திடுக்கம் ஏற்பட்டால், ஒரு தேவை ஏற்பட்டால் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்விடத்தில் கேட்டார்களா, யா அல்லாஹ், உனக்கு பிரியமான நபி இப்ராஹிம் கலீலுல்லா அவங்க கபர் எங்க இருக்குன்னு காட்டி கொடு, கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி. நூஹு நபியை விடவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை நபிமார்கள்? ஏன் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டி தந்திருக்க முடியாது? ஃபஸிஅ இலா ஸலாத், தொழுகையின் பக்கம் விரைவார்கள், தொழுவார்கள், தொழுகையில் நிற்பார்கள்.
அல்லாஹ்விடத்திலே முனாஜாத் செய்வார்கள், குர்ஆனை ஓதுவார்கள், திக்ரை செய்வார்கள், கையேந்துவார்கள். ஒரு காற்று வீசினால் தொழுவார்கள், தொழுது விட்டு யா அல்லாஹ் இந்த காற்றின் நன்மையை கொடு, இதிலிருந்து இதனுடைய தீமையிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை கற்றுக் கொடுத்தார்கள். ஃபஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். அவற்றிலே மன உறுதியோடு பொறுமையோடு இருந்து அல்லாஹ்விடத்திலே உதவியை எதிர்பாருங்கள். கபருக்கு சென்று உதவி கேட்கிறார்கள். இதற்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள்? நாம் ஏன் ஒரு மனிதரிடத்திலே சென்று உதவி கேட்க மாட்டோமா? அதை விடவா இந்த அவுலியா குறைந்து விட்டார்? அவுலியாக்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே. இது ரெண்டு விஷயங்கள். இன்னொரு விஷயம் என்ன? அல்லாஹ்விடத்திலே நாம் நேரடியாக கேட்க முடியாது, நாம் எல்லாம் பாவிகள். அல்லாஹ்விடத்தில் நாம் நேரடியாக கேட்க முடியாது, நாம் எல்லாம் பாவிகள், அதற்கு எந்த தகுதியும் நமக்கு இல்லை. இந்த அவுலியாக்களிடத்திலே சொன்னால் இவர்கள் கேட்டு நிறைவேற்றி விடுவார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா தனது அடியார்களில் நல்லவர்களை பார்த்து மட்டுமா பேசுகிறான்? பாவிகளை பார்த்து பேசுகிறான். قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمة الله. வரம்பு மீறி பாவம் செய்து கொண்ட என் அடியார்களே, எப்படி கேட்டு சொல்கிறான்? ஒரு பாவம் அல்ல, அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், எல்லை மீறி தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என் அடியார்களே, அல்லாஹ்வின் கருணையிலிருந்து நிராசை அடையாதீர்கள், நம்பிக்கை இழக்காதீர்கள். தௌபா கேட்பவரின் பாவங்களை அல்லாஹ் விசாலமாக மன்னித்து விடுவான். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஅன். அரபி மொழியிலே பன்மையிலே அலிஃப் லாம் வந்தால் எல்லாம் என்ற அர்த்தம் தானாக வந்துவிடும். அது போக திரும்ப ஜமீஅன் என்ற சொல்லையும் அல்லாஹ் கொண்டு வருகிறான். பாவங்கள் எல்லாவற்றையும் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். இப்படி பாவிகளை அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல் முஃமினூன தூபு இலல்லாஹ், மூமின்களே அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்? பாவமே செய்யாதவர்களை பார்த்தா, பாவம் செய்த மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்விடத்திலே தௌபா கேளுங்கள் என்பதாக. அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறான். அப்படி இருக்க இது நீங்கள் ரப்பின் மீது இல்மு இல்லாமல், அறிவில்லாமல், அல்லது ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தால் நீங்கள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பழிச்சொல். அல்லாஹ்விடத்திலே நாங்கள் நேரடியாக கேட்க முடியாது, எங்களது துஆக்களை அல்லாஹ்விடத்திலே நேரடியாக சொல்ல முடியாது, எங்களது துஆக்களை நேரடியாக அல்லாஹ் ஏற்க மாட்டான் என்று சொல்வது இது இறை நிராகரிப்பு. ஒரு குற்றத்தை உறுதியோடு ஒருவன் முடிவு செய்தால் அந்த குற்றத்தை செய்ததற்கான குற்றவாளியாகவே அவன் கருதப்படுவான். அப்பேற்பட்ட குற்றத்தை செய்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சென்று அவர்களை கிணற்றிலே போட்டுவிட்டு பிறகு அவர்களை விற்றுவிட்டு வந்து விட்டார்கள். ஒரு சுதந்திரமானவரை அடிமை என்று சொல்லி விற்பது இன்னும் பயங்கரமான பாவம். எத்தனை பாவத்தை செய்தார்கள். அது போக அல்லாஹ்வுடைய மகத்தான ஒரு இறை தூதர், இன்னொரு பக்கம் தங்களுடைய தந்தை, அவருக்கு மாறு செய்து மனவேதனை கொடுத்து அப்பேற்பட்ட கொடிய பாவத்தை செய்தவர்கள். அவர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் கருணையிலிருந்து நிராசை அடையாதீர்கள், காஃபிர்கள் தான் அல்லாஹ்வின் கருணையிலிருந்து நிராசை அடைவார்கள் என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, இது எப்பேற்பட்ட இந்த நம்பிக்கை, இந்த பிதஅத் அவர்களை எப்பேற்பட்ட குஃப்ரிலே தள்ளுகிறது பாருங்கள். இன்னொரு பக்கம் எங்கேயாவது அல் குர்ஆனிலே இறைநேசர்கள் மரணத்திற்கு பிறகு உயிரோடு இருக்கிறார்கள் என்று வசனம் இருக்கிறதா? அல்லாஹு தஆலா அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்ட ஷஹீதுகளை இறந்தவர்கள் என்று கொச்சையாக சொல்லாதீர்கள், அவர்களை இறந்தவர்கள் என்று பெயர்களை கொண்டு அழைக்காதீர்கள். இது அல்லாஹு தஆலா அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்ட அந்த உயர்ந்த மூமின்களுக்காக அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய கண்ணியம். அவர்களை சாதாரணமாக விருப்பின் மீது இறந்தவர்களை போன்று மதிக்காதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், பல்ஹும் அஹ்யாவுன் இன்த ரப்பிஹிம், அவர்கள் தங்களது ரப்பிடத்திலே உயிரோடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள், நீங்கள் அதை அறிய மாட்டீர்கள். ரப்பிடத்திலே அவர்களுக்கு உணவளிக்கப்படுகிறது, நீங்கள் அதை அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பொதுவாக
எல்லா மூமின்களுக்குமான நற்செய்தி அல்ல இது. அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களுக்காக மட்டுமே உள்ள நற்செய்தி. அடுத்து அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு முஃமின் ஒரு முஸ்லிமுக்கு ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்டாலோ அல்லது வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஒரு நெருக்கடியோ பொருளாதார நெருக்கடியோ அல்லது வேற ஏதாவது ஒரு சிரமம் ஏற்பட்டாலோ ஒரு முஸ்லிமான சகோதரனிடத்திலே சென்று அல்லது ஒரு மனிதரிடத்திலே சென்று உதவி கேட்பது என்பது இது அல்லாஹ்வுடைய குர்ஆனில் வழிகாட்டப்பட்ட ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். பசித்த போது அபு அய்யூப் அன்சாரியுடைய வீட்டுக்கு வந்தார்கள். அவர்களுக்கு வறுமை ஏற்பட்ட போது யஹூதி இடத்திலே கடன் வாங்கினார்கள். இது போன்று ஒன்றல்ல நூற்றுக்கணக்கான நிகழ்வுகள் இருக்கிறது. எதை செய்வதற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அனுமதி வழங்கினார்களோ, நல்ல கவனிங்க, எதை செய்வதற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அனுமதி வழங்கினார்களோ, எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்து நமக்கு அனுமதி கொடுத்தார்களோ அந்த ஒரு செயலை எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரவில்லையோ செய்யவில்லையோ அனுமதிக்கவில்லையோ, அது மட்டுமல்ல அதை செய்வதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இணை வைத்தலுக்கு சமமான பாவம் என்று சொன்னார்களோ அதையும் எப்படி சமமாக்க முடியும்? அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் சிலைகளை வணங்கக்கூடியவர்களை பார்த்து என்ன சொல்கிறான்? அம்வாத்துன் கைரு அஹ்யா வமா யஷ்உரூன அய்யான யுபஅஸூன். நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் இறந்தவர்கள் ஆயிற்று, அவர்கள் மரணித்து போனவர்கள் ஆயிற்று, உயிரற்றவர்கள் ஆயிற்று, அவர்களுக்கே தெரியாது அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று. நல்லவர்களின் கற்பனையிலே உருவங்களை வைத்துக் கொண்டு வணங்கிக் கொண்டிருந்தார்களே அந்த முஷ்ரிக்குகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அவர்களை அழையுங்கள், உதுஊஹும் ஃபல்யஸ்தஜீபு லக்கும், முடிந்தால் அவர்கள் உங்களுக்கு பதிலளித்து காட்டட்டும் என்று அல்லாஹ் கேட்கிறான். இப்படி இறந்தவர்களை அழைப்பது, அவர்களிடத்திலே உதவி தேடுவது அல்லாஹ்வின் மார்க்கத்திலே ஒரு இணை வைத்தல் என்று சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அந்த செயலை வாழ்க்கையிலே ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் இடத்திலே உதவி தேடுவது அனுமதிக்கப்பட்ட ஒரு செயலோடு எப்படி ஒப்பிட முடியும்? இதை கொண்டு எப்படி அதை நியாயப்படுத்த முடியும்? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு வழிகாட்டினான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். இன்று அல்லாஹ்வுடைய அன்பை அடைய வேண்டும் என்பதற்காக, ரசூலுடைய அன்பை அடைய வேண்டும் என்பதற்காக மக்கள் இந்த சடங்குகளை இந்த பித்அத்துகளை உருவாக்கி கொண்டு அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையலாம் என்பதாக முயற்சிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய முடியாது, ஷைத்தான் இப்லீசுடைய நெருக்கத்தை தான் அடைய முடியும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை பின்பற்ற வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய ஷரீஅத்தை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வுடைய முஹப்பத் உள்ளவர்களாக இருந்தால், இன்று பாருங்கள் தொழுகையிலே அல்லாஹ்வுடைய முஹப்பத் அவர்களுக்கு வருவதில்லை, திக்ரிலே குர்ஆன் ஓதுவதிலே முஹப்பத் இல்லை, பாட்டு பாடி ஆடி பார்த்தா இதோ இந்த கோயில்களில் சாமி ஆடுவாங்க பாருங்க, இன்னும் வேற வேற நடனம் ஆடுவாங்க, அந்த மாதிரி இவ்வளோ பெரிய தாடி தொப்பி தலப்பா கேட்டா அப்படியே இறை அன்புல இறை காதல்ல அப்படியே பரவசம் அடைகிறாங்களாம். ஷைத்தான் அவர்கள் மீது சவாரி செய்கிறான். அலம் தர அன்னா அர்சல்னா ஷயாத்தீன் அலல் காஃபிரீன தஉஸுஹும் அஸ்ஸா. அல்லாஹ் சொல்கிறான், முஷ்ரிக்குகளை பற்றி சொல்லும் பொழுது தௌஹீதிலிருந்து எப்போது அந்த முஷ்ரிக்குகள் விலகி விட்டார்களோ, ரசூலுல்லாஹ்விற்கு பின்னால் வராமல் எப்போது விலகி சென்றார்களோ அவர்கள் மீது ஷைத்தான்களை நாம் ஏவி விடுகிறோம். அந்த ஷைத்தான் அவர்களை பிடித்து உலுக்குகிறான், குலுக்குகிறான், அவர்களை அப்படி ஆட வைக்கிறான் என்று. இன்று தௌஹீதிலிருந்து சுன்னாவிலிருந்து விலகிய அந்த அஹ்லுல் பித்ஆ, அந்த அனாச்சாரங்களை செய்பவர்களின் நிலைகளை பாருங்கள். எவ்வளவு ஒரு அசிங்கமான, அநாகரிகமான, முட்டாள்தனமான, மூடத்தனமான எல்லா சடங்குகளையும் அவர்கள் நியாயப்படுத்திக் கொள்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பான. அல்லாஹ் சொல்கிறான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் நேசித்தால் நபியாகிய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், ஃபத்தபிஊனி.
ஒரே ஒரு வழிதான் இத்திபாஉ ரசூல், ரசூலை பின்பற்றுவதை தவிர அல்லாஹ்வுடைய அன்பை நாம் நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வருவதற்கு வேறு வழியே இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்கள் என்று சொன்னால் மட்டும் அல்லாஹ்வுடைய அன்போ சொர்க்கமோ உங்களுக்கு கிடைக்காது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்காது. இந்த நபியை பின்பற்றினால்தான் யுஹிப்புக்குமுல்லாஹ், உங்களது அன்பு உண்மையாகும், உங்களுடைய அன்பு உண்மையாகும். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிப்பான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் தஆலா மகா மன்னிப்பாளன், மகா கருணையாளன். அல்லாஹ்வின் அடியார்களே, 4வது அத்தியாயத்தினுடைய 65வது வசனம் மிக எச்சரிக்கையான வசனம். சிந்திக்க வேண்டும். இன்று இந்த வசனங்களை எல்லாம் மக்களுக்கு உபதேசிக்க மாட்டார்கள். கவாலி பாட்டு பாடுவார்கள், அந்த அவுலியாவின் கராமத்துகளை சொல்வார்கள், இந்த அவுலியாவின் கராமத்துகளை சொல்வார்கள். மக்களை இறை நேசர்களை பற்றிய பொய்யான கட்டுக்கதைகளை சொல்லியே அந்த இறை நேசர்களை எல்லாம் அல்லாஹ்வுக்கு சமமாக கடவுள்களாக ஆக்கிவிட்டார்கள். நபிமார்களை விட, எப்படி நபிமார்களை விட இறைநேசர்கள் மீது, இறைநேசர்கள் என்று அவர்கள் யாரை நம்புகிறார்களோ எல்லா மூமினும் இறைநேசன் தான். அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், ஈமான் கொண்டு தக்குவாவோடு வாழக்கூடிய எல்லா மூமின்களும் அல்லாஹ்வுடைய நேசர்கள். அவர்களாக யாராவது குறிப்பா அந்த தரீக்கால வந்தவங்களை மட்டும்தான் இறைநேசர்கள் என்று சொல்வார்கள். எந்த ஹதீஸிலிருந்து எடுத்தார்களோ அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபலா வரப்பிக லா யுமினூன் ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. நபியே, உங்களது ரப் மீது சத்தியமாக அவர்கள் மூமின்களாகவே ஆகவே முடியாது, அவர்கள் மூமின்களாக ஆகவே முடியாது எதுவரை தங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனையில் உங்களை நடுவராக ஆக்கி பிறகு நீங்கள் கொடுத்த தீர்ப்பிலே எந்த மன சஞ்சலமும் படாமல் அதை ஏற்றுக்கொண்டு முழுமையாக அதற்கு கட்டுப்படுகின்றார்களோ அதுவரை. எப்பேற்பட்ட வசனம்! இன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகள், சுன்னத்துகள் மீறப்படுகின்றன. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் சூரா அன்-நூருடைய 51வது வசனம், இன்னமா கான கௌலுல் முஃமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலி. மூமின்கள் யார்? அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அவனுடைய ரசூலின் பக்கம் அழைக்கப்பட்டால் லியஹ்கும பைனஹும், அல்லாஹ்வுடைய வேதம் அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பதற்காக, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிப்பதற்காக. அப்போது என்ன செய்வார்கள்? ஐயகூலு சமிஅனா, அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை கண்டிப்பாக நாங்கள் காது கொடுத்து கேட்போம், கண்டிப்பாக காது கொடுத்து கேட்போம். இன்று இந்த தர்காவாதிகள், கபருவாதிகள், இந்த தரீகாவாதிகளுக்கு ஹதீஸ் என்றாலே பிடிக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் என்றாலே பிடிக்காது. அந்த அவுலியாவுடைய மல்ஃபூசாத், அவர்கள் சொன்ன கதை, இவர்கள் சொன்ன கதை, சிஸ்தியா ஷேக்குகளுடைய வரலாறு, நக்ஷபந்தியா ஷேக்குகளுடைய வரலாறு, அதை பற்றி பேசுங்கள், அவ்வளவு சிரித்து கொண்டு கேட்பார்கள், அவ்வளவு பரவசமாக சந்தோஷமாக இருப்பார்கள். இது எப்படி என்றால், அல்லாஹு தஆலா முஷ்ரிக்குகளை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, அல்லாஹு தஆலாவை கொண்டு அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டால் அவர்களது முகங்கள் எல்லாம் சுருங்கிவிடும் என்று சொல்கிறான். அல்லாஹ் அல்லாதவர்களை பற்றி பேசப்பட்டால் ஃபைதாஹும் யஸ்தபிஷிர், ரொம்ப சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்கிறான். எப்படி அப்படியே ஒத்து போகிறது பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அந்த மூமின்கள் என்ன செய்வார்கள்? காது கொடுத்து கேட்போம், பிறகு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னதற்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று சொல்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு பக்கம் நமக்கு நம்முடைய சமூகமே ஒரு சோதனை. நன்மையை ஏவி தீமையை தடுப்பது, இந்த அனாச்சாரங்களை தடுப்பது, இதை நாம் மறந்துவிடக்கூடாது. நமக்கென்ன, நம்மை சுற்றி உள்ளவர் யார் எப்படி செய்தால் என்ன, இவர் தர்காக்கு போனால் என்ன, அவர் கோயிலுக்கு போனால் என்ன, அவர் சர்ச்சுக்கு போனால் என்ன, இவன் இந்த சடங்குகளை வீட்டில் செய்தால் என்ன என்று நாம் இருப்போமே. ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுதான் தீமைகள் சமூகத்திலே பரவுவதற்கான வழியாக மாறிவிடுகிறது. நன்மையை ஏவி தீமையை தடுக்கவில்லை என்றால் அல்லாஹுடைய தண்டனை மிக பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹுடைய தௌஹீதின் மீதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவின் மீதும் நம்மை நிலைநிறுத்துவானாக. ஒவ்வொரு பித்அத்துகளை விட்டும் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது சமூகத்தையும் பாதுகாப்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹ்.